பெரம்பலூர் மாவட்டத்தில் ஹிந்து அறநிலையத்துறையுடைய அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தற்போது நியூஸ் வந்திருக்கு. அங்கே காவல்துறையினர் வயதானவர்கள், பெண்கள், வயதான ஆண்கள் என்றும் பாராமல் அனைவரையும் தங்களுடைய வாகனத்தில் ஏற்றி கைது பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி 3ஆம் தேதி திங்கட்கிழமை காவல்துறை காரைக்குடியில் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கு. முக்கியமாக ஹிந்து அறநிலையத்துறையுடைய அத்துமீறல் தான் இந்த காவல்துறை அங்கே உள்ள மக்களை கைது பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் ஒன்றியம் காரைக்குடி கிராமத்தில் வன்னிய மக்கள், அதாவது வன்னியர்கள், சத்திரியர்கள் சொல்லக்கூடிய வன்னிய பெருமக்கள் அங்க அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க அந்த ஊர் மக்களால ஐயனார் கோவில் ஒன்று சொந்த செலவுல கட்டி பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த ஐயனார் கோவிலுக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த கோவில் கட்டுவதற்கு, அதாவது இந்த ஐயனார் கோவிலை கட்டுவதற்கு ஹிந்து அறநிலையத்துறையிடம் இருந்தோ இல்ல தமிழக அரசிடம் இருந்தோ ₹1 கூட அந்த ஊர் காரைக்குடி பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் வாங்கல. ஆனா ஹிந்து அறநிலையத்துறை உண்டியல் வைத்து, அந்த கோவிலுக்கு அறநிலையத்துறைக்கு சம்பந்தமே கிடையாது, பொதுமக்களால் காசு கட்டி அந்த கோவில் அவங்க பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கும் ஹிந்து அறநிலையத்துறைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த கோவிலில் கூட்டம் வரத்தை பார்த்துட்டு இந்து அறநிலையத்துறை அந்த கோவிலில் உண்டியல் வைத்து சொந்தம் கொண்டாட முயல்கிறது. பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி உண்டியல் வச்சிருக்காங்க அந்த கோவிலில். இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு கேள்வி எழுப்பிடுறாங்க. முக்கியமாக அங்கு காவல்துறையை வைத்துக்கொண்டு அடக்குமுறையை செலுத்துகிறது இந்த தமிழக அரசு. சட்டம் அனைவருக்கும் சமம் என்றால் மற்ற மதத்தினருக்கும் ஏன் தமிழகத்தில் அறநிலையத்துறை இல்லை அப்படின்னு நம்மளை கேட்க தோணுது. ஏன்னா ஹிந்துக்களுக்கு மட்டும், ஹிந்து கோவிலுக்கு மட்டும் தான் அறநிலையத்துறையா? ஏன் மற்ற கோவில், மற்ற மதத்தினருக்கெல்லாம் ஏன் அறநிலையத்துறை இல்லை? முக்கியமாக பொதுமக்கள் தங்கள் சொந்த செலவில் கட்டிய கோவில் என்பதால் முடிந்தவரை எதிர்த்து குரல் கொடுக்கின்றனர். அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வயதானவர்கள், பெண்கள், வயதான ஆண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் தங்களுடைய காவல்துறை வாகனத்தில் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பெரம்பலூர் மாவட்ட தலைவர் பாஜகவுடைய பெரம்பலூர் மாவட்ட தலைவர் முத்தமிழ் அவர்கள் இந்த கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்காரு. தொடர்ந்து பாருங்க. ஹிந்து அறநிலையத்துறை என்ன வேலை செஞ்சிட்டு இருக்குன்னா, பாழடைந்த கோவிலை மீட்பதற்கு இன்னமும் நான் கேட்குறேன், தமிழகத்தில் ஹிந்து அறநிலையத்துறை ஒரு தேவையில்லாத ஆணி. மக்களுடைய காசை வாங்குவதற்காக மட்டும்தான் இந்த ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு. இந்த இந்து அறநிலையத்துறை என்று பாஜக ஆட்சி அமைகிறதோ அன்று முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் தொடர்ந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வன்னிய மக்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம ஆதரவை தெரிவிக்கிறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அங்கே உள்ள தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், பாஜக தலைவர்கள்லாம் அந்த மக்களுக்கு, காரைக்குடி வன்னிய மக்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். யார் யார் கைது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும். பாஜக தலைவர்கள்லாம் இருக்க வேண்டும். முத்தமிழ் அவர்கள் தான் இந்த கருத்தை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.